ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃப் டைம் ஆஃபீஸ். நம்ம லைஃபுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள எப்படி நாமளே ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாம இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம ஈபி கனெக்ஷனை டெம்பரரியா எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். பொதுவா நாம ஈபி கனெக்ஷன் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதோ, வீடு கட்டும்போதோ, இல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டும்போதோ, நம்ம வந்து ஒரு டெம்பரரி கனெக்ஷன் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை இப்ப நாம எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல டிஎன்பிடிசிஎல்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க 2வது ஒரு ஆப்ஷன் வருது. இதுதான் இபியோட அஃபிஷியல் போர்ட்டல். இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல எல்டி டெம்பரரி கனெக்ஷன் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷன் தான் நாம டெம்பரரி கனெக்ஷன் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன். இத நம்ம கிளிக் பண்ணிக்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த இடத்துல குடுத்து ஜெனரேட் ஓடிபிய கிளிக் பண்ணணும். இப்ப நான் என்னுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நான் குடுக்குறேன். இப்ப நான் என்னுடைய மொபைல் நம்பரும், இமெயில் ஐடியும் குடுத்துட்டேன். குடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி கிளிக் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருச்சு. இப்ப நான் அந்த ஓடிபி இந்த இடத்துல குடுத்து வேலிடேட் ஓடிபிய நான் கிளிக் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த இடத்துல கீழ ஒரு பாக்ஸ் இருக்கு. இத நீங்க டிக் பண்ணிட்டு ப்ரொசீட்ன்னு சொல்லிட்டு இந்த பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஒன் பை ஒன்னா நம்ம இத எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான் அந்த இடத்துல உங்களுடைய மாவட்டம், தாலுக்கா, கிராமம், பிரிவு இதெல்லாம் நீங்க குடுத்துட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மின் கோருபவர் வகைன்னு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெனரலா, பிரைவேட் கம்பெனியா, லோக்கல் பாடின்னு சொல்லிட்டு கேட்டகரி நெறைய குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டு கனெக்ஷன் அப்படின்னும்போது, ஜெனரல் பப்ளிக் நம்ம குடுத்துக்கலாம். அடுத்து உரிமையாளர் விவரம்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, 5 ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஓனர்னா ஓனர்ன்னு குடுத்துக்கோங்க. ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி குடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஓனர்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸும், மேல குடுக்குற அட்ரஸும் ஒண்ணான்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த இடத்துல எஸ்ன்னா எஸ் குடுத்துக்கோங்க. இல்லன்னா நோன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல நான் எஸ் குடுத்துக்க போறேன். இப்ப நான் என்னோட இன்ஃபர்மேஷன் நான் ஃபில் பண்ண போறேன். இப்ப உங்களோட டீடெயில்ஸ் ஃபில் பண்ண வாட்டி, கீழ பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் விவரங்கள்னு இருக்கு. இந்த இடத்துல அப்ளிகன்ட்டோட நேமும், அவங்களுடைய ஃபாதர் நேமும் குடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்ளை அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ உங்களுடைய வீட்டு அட்ரஸ் இந்த இடத்துல நாம குடுக்கணும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய லேண்டோட அட்ரஸ் நீங்க குடுத்த வாட்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பில்டிங் அட்ரஸ் சொல்லிட்டு கேட்குது. இந்த இடத்துல உங்களுடைய டோர் நம்பர், கிராமத்தோட பேரு, தாலுக்கா, பின்கோடு இதெல்லாம் இந்த இடத்துல நீங்க குடுக்கணும். இப்போ நான் என்னோட டீட்டெயில்ஸ நான் ஃபில் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெதர் திஸ் கனெக்ஷன் இஸ் ரெக்வயர்ட் பெர்மனன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது நீங்க இப்போ ஒன்ஸ் இப்போ இனிஷியலா நீங்க டெம்பரரி வாங்குறீங்க. அடுத்து இதே நீங்க பெர்மனன்ட்டாவும் நீங்க மாத்திக்க விரும்புறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த இடத்துல எஸ்ன்னா எஸ்ன்னு குடுத்துக்கலாம். இல்லன்னா நோ குடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல எஸ் குடுத்துக்கிறேன். பொதுவா நம்ம வீடு கட்டுறதுக்காக இனிஷியலா டெம்பரரி வாங்கிட்டு, அதையே நம்ம பெர்மனன்ட்டா மாத்திக்குவோம். ஸோ அந்த கண்டிஷன்ல நம்ம இந்த இடத்துல எஸ் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாரிஃப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நியூ கன்ஸ்ட்ரக்ஷனா இல்ல அடிஷனல் கன்ஸ்ட்ரக்ஷனான்னு சொல்லிட்டு கேட்குது. இப்ப நீங்க புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நியூ பில்டிங் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எகைன் சேம் கொஸ்டின் கட்டுமானத்திற்கு பிறகு இந்த கனெக்ஷன நீங்க பெர்மனன்ட்டா மாத்திக்கிறீங்களா இல்லையா? எந்த டாரிஃப்ல நீங்க மாத்திக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்க வீடு கட்டுறதா இருந்தா டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் இல்ல நீங்க வேற ஏதாவது ஃபர்தரா வேற கேட்டகரி எதுனாலும் நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்ப ஒரு இனிஷியலா நம்ம வீடு கட்டுறேன் அப்படின்ற பட்சத்தில நான் இந்த இடத்துல டொமஸ்டிக் ரெசிடென்ஷியலா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, படிவம் நுகர்வோர் இணைந்து பெறப்படுகிறதா? எஸ். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேண்டோட ஏரியா பிளஸ் பில்டப் ஏரியா இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல குடுக்கணும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிளாட்டோட ஏரியா கேட்குறாங்க. பொதுவா நம்ம பிளாட்ட வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்ல தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் மீட்டர்ல குடுக்கணும். இப்ப உங்களுக்கு உங்களுடைய பிளாட் வந்து ஸ்கொயர் மீட்டர்ல தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் கூகுள்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் இன்டூ ஸ்கொயர் மீட்டர்ன்ற அந்த ஆப்ஷன நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இப்போ உங்க ஏரியா வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 139 ஸ்கொயர் மீட்டர்ன்னு இருக்கு. இத நம்ம இந்த இடத்துல குடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய லேண்டோடைய ஸ்கொயர் மீட்டர் குடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க பில்டப் ஏரியா. அந்த லேண்ட்ல நீங்க எவ்வளோ ஏரியால வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்ப அந்த இடத்துல நம்ம 1000ல கட்டுறோம் அப்படின்னா, ஒரு 92 ஸ்கொயர் மீட்டர் வருது. இது ஒரு அப்ராக்ஸிமேட் தான். எக்ஸாக்ட்டா குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதுல நம்ம அப்ராக்ஸிமேட்டா நம்ம குடுத்துக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்க உங்க எத்தன ஃப்ளோர் நீங்க கட்டுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க குடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் டெவிலிங் அதாவது எத்தனை பேர் இந்த இடத்துல வசிக்கிற மாரி நீங்க கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு குடும்பம் தான் அப்படின்றபோது 1ன்னு குடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க 2 ஃபேமிலி இருக்கிற மாரி குடுக்குறீங்கன்னா 2ன்னு கூட குடுத்துக்கலாம். பட் பொதுவாவே 1ன்னு குடுங்க. அதுவே போதுமானதா இருக்கும். அடுத்து உங்களோட பில்டிங்கோட ஹைட் கேட்க போறாங்க. யூசுவலா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 3 டூ 4 மீட்டருக்குள்ள இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் 4 மீட்டர் குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெனரேட்டர் இல்லன்னா லிஃப்ட் யூஸ் பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் நோ குடுத்துக்கிறேன். அடுத்து உங்க பில்டிங்க்கு மேல ஏதாச்சும் ஹை டென்ஷன் லைனோ, இல்ல லோ டென்ஷன் லைனோ போகுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மின் தேவை வகை. அதாவது சிங்கிள் ஸ்பேஸா, 3 ஸ்பேஸான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவா வீடு கட்டும்போது சிங்கிள் பேஸே போதுமானதா இருக்கும். நான் சிங்கிள் பேஸ் குடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வெல்டிங் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொதுவா நம்ம வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம் வீடு கட்டும்போது. அதனால நம்ம இந்த இடத்துல எஸ்ன்னே நம்ம குடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரருக்கு வேறு ஏதேனும் மின் இணைப்புகள் இருக்கா? உங்களுக்கு வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏதேனும் கட்டணங்கள் நிலுவையில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆப்ஷன் எதுவோ நீங்க குடுத்துக்கோங்க. பொதுவா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறவங்க, இந்த மாரி கட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல எஸ்ன்னு குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல எர்த்திங் எர்த்திங் மெட்டீரியல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம எஸ்ன்னு குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க ஒயரிங் கம்ப்ளீஷன் டேட் கேட்குறாங்க. அதாவது நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம அப்ளிகேஷன் டேட்டே நம்ம குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் லோடு. அதாவது உங்க வீட்ல அந்த கனெக்ஷன்ல எத்தனை விளக்கு, எத்தனை மின்விசிறி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல குடுக்கணும். பொதுவா வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம ஒரு லைட் குடுக்கலாம். மின்விசிறி எதுவும் இருக்க போறதில்ல. மோட்டார்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். தண்ணி மோட்டார் ஒண்ணாவது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேற எந்த டீட்டெயில்ஸ் நம்ம குடுக்க தேவையில்ல. கன்ஃபர்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற பேஜ் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து குடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட வந்து டாக்ஸ் ரெசிப்ட் இல்ல. பாண்டு, பத்திரம் இந்த மாரி ஏதாவது இருக்கு அப்படின்னா, நீங்க புதுசா ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு டாக்ஸ் ரெசிப்ட் இருக்க வாய்ப்பு இல்ல. அந்த நேரத்துல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல உங்க அப்ளிகேஷனோட உங்களுடைய ஃபோட்டோவ அப்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேண்டோட ஐடி ப்ரூஃப் உங்களுடைய ஆதார் கார்ட அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டைப். நீங்க வாங்கியிருக்க லேண்ட் சேல் டீடா, இல்ல பார்ட்டிஷன் டீடா, கிஃப்ட் டீடா எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ட இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அலாட் ஆயிட்டு, நீங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடும். அந்த அமௌண்ட்ட நீங்க பே பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். நெக்ஸ்ட் அந்த இபி சைட்லேருந்து உங்க அப்ளிகேஷன வெரிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கான கனெக்ஷன் வந்து குடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இபி டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்குமே எல்லார் மைண்ட்லயும் இருக்கிறது கரப்ஷன் தான். பட் ஆனா கரப்ஷனுக்கு காரணமே வந்து நம்மளுடைய அவசரம் தான். ஒரு அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டு, அவங்களுக்கான ப்ரொசீஜர் பண்றதுக்கான டைம் குடுக்காம நம்ம வேகமா அவசரப்படுறதுனால கரப்ஷனுக்கு வழிவகுக்குது. நீ இந்த அப்ளிகேஷன சப்மிட் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா போதும். அவங்களோட ப்ரொசீஜர முடிச்சுட்டு, அவங்களே வந்து கனெக்ஷன் குடுத்து தான் ஆகணும். ஸோ நம்மளுடைய அவசரம் தான் கரப்ஷனுக்கான காரணம். பொறுமையா இருப்போம். தேங்க் யூ. வீடியோல ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க.